வணக்கம் நண்பர்களே. புதிதாக மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சூது வெல்ல, நெருப்பில் நடக்க, மழு கையால் எடுக்க, வாடை வசியம், சர்வ சித்தி உண்டாக, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே சித்தர்கள் மூலிகையால் செய்த ஜால வித்தைகள். அற்புதமாக ஒவ்வொன்றும் வேலை செய்யும். அதை ஒன்று ஒன்றா முதல்ல பார்ப்போம். நம்ம சூது வெல்ல, சுடலையில் இருக்கும் கையாந்தகரை. சுடலைன்னா உங்களுக்கு தெரியும் இருக்க சுடுகாடு, அதான் சுடலை. அதை எடுத்துகிட்டு வந்து எருக்கம்பாலால் அரைத்து உருண்டை செய்து அதை முளைப்பாலில் உரைத்து திளர்த்தமிட்டு சூது புரிய வெல்வர். எந்த வழக்கிலும் வெல்வர். அவர்களை யாராலும் இந்த திளர்த்தம் இருக்கும் வரை வெல்ல முடியாது. அடுத்ததாக நெருப்பில் நடக்க, தாலியங்குத்தான்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருக்குது. அந்த தாலியங்குத்தான் சமூலத்தை அரைச்சி யார் நெருப்பில் நடக்க போகிறாங்களோ அவர்களுடைய காலில் தடவி நெருப்பில் நடந்தாங்கன்னா அவங்களோட கால் சுடாது. அல்லது மறுக்கரை பூ, மறுக்கரைன்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை, அதோட பூ எடுத்துக்கணும், உப்பையும் எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் பசும்பாலில் சேர்த்து அரைத்து உள்ளங்கால்களில் பூசி நடக்க கால்கள் சுடாது. எந்த நேரமும் நெருப்பில் விளையாடலாம். அடுத்ததாக மழு கையில் எடுக்க. இந்த மழுன்னு சொன்னாக்க காய்ச்சிய இரும்பு. அதை எப்படி கையில் எடுக்கிறதுனாக்க, இந்த குன்றுமணிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஜால வித்தைக்கு பயன்படக்கூடிய ஒரு மூலிகை. இது இந்த குன்றுமணியோட இலையும் மிளகையும் சேர்த்து வாயில் வச்சு நல்லா மெல்லணும். அப்போ மெல்லும் போது இந்த மிளகோட காரம் அதிகமாக இருக்காது. குன்றிமலை இலையோட சேர்த்து மெல்லும் போது அதை எடுத்து அந்த எச்சிலோடு எடுத்து கையில் நல்லா தடவி மழுவை காய்ச்சி அதை நம்ம கையில் எடுக்கலாம். அந்த இரும்பை கையில் எடுக்கும்போது நம்மளோட கை சுடாது, வேகாது, வெந்து போகாது, எதுவும் செய்யாது. அடுத்ததாக வாடை வசியம். ஒரு மனிதன் சில பேருக்கு உடலில் சில விதமான வேர்வை நாற்றங்கள் மற்றதெல்லாம் ஒரு மாதிரி வாடை வீசும். அதனால் அருவருக்கத்தக்க நிலை உண்டாகும். அதாவது ஒருத்தவங்க சில பேர் ஜவ்வாதை பூசியிருப்பாங்க, நறுமணங்கள் பூசியிருப்பாங்க, அவங்க எல்லாரையும் கவருவாங்க. அப்போ இயற்கையாகவே சில பேருக்கு அப்படி இருக்கும். இப்போ கிருஷ்ணருக்கெல்லாம் அஷ்டகந்த வாசனை வீசும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையும் கூட. உயிர்கள் எல்லாம் மயங்கி நிற்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாடை வசியத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குளிக்கிற மஞ்சள், அதாவது லேடிஸுங்க குண்டு மஞ்சளை அரைச்சி தேய்ச்சி குளிப்பாங்க பாருங்கள். அந்த மஞ்சளை ஒரு 5 எடுத்துகிட்டு போயிட்டு நண்டோட வலை, நண்டு வலை அறுத்துருக்கும், அந்த வலையில் போட்டு வச்சிடணும். அதில் இருக்கிற நண்டானது சிலதை வெளியில் தள்ளிடும். அந்த 5ஐயும் அது இது பண்ணாது, ஏதாவது சிலதை வெளியில் தள்ளிடும். அது போக உள்ளே இருக்கிறத திரும்ப அந்த வலையை குடைஞ்சி அதை இருக்கிறத எடுத்து பரிமள கந்தகம் அப்படின்னு ஒரு கந்தகம் இருக்குது. அந்த கந்தகத்தை நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை சேர்த்து அரைச்சி தனது தேகத்தில் பூசி செல்ல வாடையால் அரசர் முதல் மாதர்களும் மயங்குவர், வணங்குவர். இது ஒரு அற்புதமான வசிய முறை. இது அடுத்தது சர்வசித்தி உண்டாக. 8 சக்தி சாரடை மூலிகை எடுத்துங்க. 2 இந்திரகோபம் பூச்சி எடுத்துங்க. 2 இல்லை 12 இந்திரகோபம் பூச்சி எடுத்துங்க. 9 ஆணை வணங்கி மூலிகை எடுத்துங்க. 5 மண்டுக பிச்சி, ஆக 34. மண்டுகம்னா உங்களுக்கு தெரியுதா என்னவோ தெரியல. மண்டுகம் என்றால் தவளை, மண்ணுக்குள்ளே இருக்கிற தவளை, அதான் மண்டுகம், அதனுடைய பிச்சி 5, ஆக மொத்தம் 34. இவைகளை கூட்டி சித்தயோகத்தில் பொடி செய்து அரைத்து நெய் தேன் கூட்டி 1 மாதம் புசிக்க 1 மாதம் நெய்யும் 1 மாத காலம் சாப்பிடணும். அதை எப்படி சாப்பிடணுனாக்க, நெய்யும் தேனும் கூட்டி 1 மாத காலம் புசிக்க யாவும் சித்தையுடையவராய் சித்தராவார்கள். இது ஒரு அற்புதமான முறை. இது எந்த காரியத்தை நீங்கள் சித்தி பண்ணணுனாலும், எந்த தெய்வத்தை சித்தி பண்ணணுனாலும், எந்த மந்திரத்தை சித்தி பண்ணணுனாலும் இந்த முறையை நீங்கள் கையாண்டிங்கன்னா சீக்கிரம் சித்தியாகும். இது 100% உண்மை. இதை செஞ்சு பயன்பெறுங்கள். அடுத்தடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம். தொடுவசிய மையை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அது தள்ளிக்கிட்டே போகுது. அதை செஞ்சு அதோட செய்முறை எப்படிங்கிறத பற்றியும் பிரயோகம் எப்படிங்கிறத முறை பற்றியும் அடுத்த காணொலியில் நான் போடுறேன். செஞ்சு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.